ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊர் வந்து மண்டைக்காடு கோயில் திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் போயிருக்கோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்கே போனோம் அப்படின்னா, திருவிழானாலே என்னங்க, திருவிழா மிட்டாய் தான் ஃபேமஸ்ஸு. சரின்னு சொல்லி அதை எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதை சுடுறது, அதுக்கப்புறம் அதை பொரித்து எடுக்கிறது, நல்லா வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நாங்களும் இந்த மிட்டாய் வாங்கி நிறைய சாப்பிட்டோம். திருவிழானாலே திருவிழா மிட்டாய் இல்லைன்னா எப்படி? அதுக்காகவே தான் திருவிழாக்கே மெயினாக போகிறது. இப்போ அதை நல்லா சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது சீனி பாகில் போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லு எக்கச்சக்க ஸ்நாக்ஸ் வரிசையாக திருவிழா மிட்டாய் கடை தாங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் பாப்பா எல்லோரும் போய்கிட்டே இருந்துகிட்ருந்தோம். அப்புறம் அங்கே நிறைய வந்து ஒரு நர்சரி கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ரோஸு, அப்புறம் வந்து நிறைய ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இருந்தாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு. ஆனால் என்ன வாங்கலான்னு பார்த்தோம்னா, எங்கள் வீட்டில் வந்து பெரிய தொல்லை என்ன இருக்குது அப்படின்னா, மங்கி வந்து நிறையா இருக்குங்க எங்கள் வீட்டில். அதனாலே சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஆனால் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஃப்ளார்ஸ் வளர்க்குறதுலாம். அப்புறம் வந்து இந்த மண்டைக்காடு கோயில்னால எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பொங்கல் வைப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப லேட் நைட்டாக போயிருந்தோம் அப்படின்றதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பரோட்டா, அங்கே பரோட்டாலாம் சாப்பிட்டோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ரைடு வச்சுருந்தாங்க, சின்ன பசங்களுக்கு. பாப்பா வந்து அதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனால் இவள் போவாளோ போக மாட்டாளோ, திரும்பி உள்ளே போயிட்டு அம்மா வேணும்னு அழுதுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கை வந்து நாங்கள் சும்மா அப்படியே காமிச்சிட்டு மட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரேதை போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து இந்த புளிக்கி சர்பத்துங்க, என்னடா அது தட்டிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி தான் இருக்குன்னு சொல்லி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் வந்துட்டு அந்த சுட்ட கார்ன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் சரி ஒரு வழியாக நம்ம வந்து வாட்டர் மெலனில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாங்க ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி தம்பி வந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஒருக்கு வாங்கி குடிச்சு பார்ப்போம், இது வரைக்கும் நான் குடித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னோடனே சரி ஜூஸ்னால் பாப்பாவுக்கும் பிடிக்குமே, வாட்டர் மெலனாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமே அப்படின்றதுனால சரி நாங்களும் வாங்கினோம். பாருங்கள் எப்படி அழகாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து ஷேக் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எப்படி இப்படி பண்ணுறாங்க, கீழே விழாமல் அந்த கிளாஸும் இதுக்கு வச்சு தட்டுறாங்க, அது உடையுமா உடையாத ஒன்றுமே தெரில. எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அப்புறம் நானும் வந்து அதை வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பாப்பாவை தூக்கி வச்சுருந்தேன். அவங்க வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பேபி வந்து கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. நானும் இறக்கி விட்டேன். என்னடா அது பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டுருந்தாங்க. கடைசி அவங்களுக்கே அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன ஒரு லாஸ்ட் டைமில். அப்புறம் இனிமேல் நல்லா பண்ணாங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லி பாருங்களேன், ரொம்ப சீட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. அப்புறம் ஜூஸ் வாங்கி குடிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அதில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, காரமாக மிளகா, அப்புறம் புளிப்புக்கு லெமன் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பீச்சுக்குள்ளே உள்ளே போகலான்னு பார்த்தோம் அப்படின்னா, பீச் வந்து நோ என்ட்ரி. பயங்கர வேவ் வந்துச்சு. நேற்று கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கோயிலில் நிறைய அந்த கண் மலர்லாம் வாங்கி போடுவாங்க. ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க. சும்மாவே ரேட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இது வந்து திருவிழா டைம்லாம் பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக பாப்பாவை சரி அவள் ஆசைப்பட்டபடியே இதில் ஏற்றி விட்ருவோம் அப்படின்ட்டு அவளை வந்து நிறையா சொல்லி விட்டாச்சு. இந்த மாதிரி அம்மான்னு சொல்லக்கூடாது, டாட்டா பாய்லாம் சொல்லிடணும் அப்படின்ட்டு டிக்கெட்டை வாங்கினோம். நல்லா ஜாலியாக ரைட் போயிட்டு வந்துட்டா. அப்புறம் இறங்குனா அடுத்த ரவுண்டு போகணுமா, இறங்கவே மாட்டேங்கிறா இன்னும் அப்படின்ட்டு. அப்புறம் ரைட் போயிட்டு அப்புறம் திரும்ப கடைக்கெலாம் போனோம், ஷாப்பிங் பண்ணோம். நமக்கு என்னங்க, நம்ம மெயினாக பார்க்குறது வளையல், பொட்டு, கம்மல் இந்த மாதிரி தானே பார்ப்போம். எல்லாமே பார்த்து வாங்கினோம். பாப்பாவுக்கு தான் நிறைய கிளிப்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட் வந்து 20 ருபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய இது 40 ருபீஸ் 60 ருபீஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வந்து வர்த்தான்றது தெரியல. இனிமேல் வாங்கிட்டோம். எனக்கு வந்து இந்த கேட்ச் கிளிப்பு இந்த மாதிரிலாம் வாங்கினோம். அப்புறமா இந்த வந்து சாமி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 12 கிட்ட ஆகும்போது இந்த சாமி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. சரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து லாஸ்ட் டே அப்படின்றானா அங்கே வந்து ஏதோ ஒடுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க. அதுதானா இதுன்னு சொல்லி தெரியல. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். சாமி வந்து இந்த மாதிரி ஊர்வலமாக வச்சு கூட்டு போயிருந்தாங்க. அது தீப்பந்தம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா இது புதுசாக இருக்கே, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்போது என்ன இது தீ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படியே கிட்டத்தில் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சாமி வந்து இந்த மாதிரி சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், லைட்டாக மழை சாரல் விழுந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தது.
அப்புறம் வந்து ஃபைனலாக மிட்டாய் வாங்க வந்துவிட்டோம். 1/2 kg 100 rupees சொன்னாங்க. பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம், அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக ஒரு 1/2 kg வாங்கிட்டோம். எனக்கு வந்து மற்ற எல்லா ஸ்வீட்டையும் விட இந்த மாதிரி வந்து இங்கே வந்து இது வந்து தேன் குழல் மிட்டாய் சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 1/2 kg வாங்கிட்டோம். அப்புறம் அதையே அவங்க பேக் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் சொல்லலாம். ஆனால் இதிலே வந்து கருப்பட்டி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து சீனி மிட்டாய்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீனி தான் இருந்துச்சு இதில். பட் ஓகே, திருவிழாவுக்கு போயிட்டோம். இது வாங்காமல் வந்தால் எப்படி? கடைசியாக ஃபைனலாக இதை வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போதே மழை வேறு லைட்டாக தூரிக்கிட்டே இருந்தது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரைட்லாம் ஏறணும். பாப்பா வச்சு ரைட் கூட்டு போனாலும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப ஜாலியாக அவள் நல்லா என்ஜாய் பண்ணாள். ஃபைனலாக லாஸ்ட்டாக திருவிழா மிட்டாய் வாங்கிட்டோம்.